இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் கனரா பேங்க்லேருந்து வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 6500 ப்ளஸ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 48,480 ரூபாய். இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா 55,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா IBPS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆணையம் தான் இந்த IBPS அப்படிங்கிறது. ஓகேங்களா? எப்படி தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே TNPSC மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அண்ட் இந்தியா முழுக்க இருக்க அரசு வங்கிகளில் இருக்க வேலைவாய்ப்பு IBPS அப்படிங்கிற ஆணையம் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ராபஷரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனீஸ் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 6000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ், இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஜூலை 1ஆம் தேதி ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸுமே பார்த்திங்கன்னா ஜூலை 21 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா 2 days உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதை ஃப்யூச்சரில் அந்த டேட் இன்டிமேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதமும், அதேமாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அக்டோபர் மாதமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இன்டர்வியூ உங்களுக்கு நவம்பர் அல்லது டிசம்பர் மந்தில் நடக்கும். அதாவது இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்க் எல்லாமே இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மொத்தமாக 6000 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் இருக்க வேக்கன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 48,480 ரூபாயிலிருந்து 85,920 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஜூலை 2, 1996 ஜூலை 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. SC STனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? OBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். PWD கேட்டகரியாக இருந்தால் 10 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 5 years கிட்ட ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ₹175 இருக்குது. ஸோ இது வந்து இன்க்ளூஸ் ஆஃப் ஜிஎஸ்டி தான். ஓகேங்களா, ₹175 நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு. அவங்கள தவிர்த்து மீதி எல்லாருமே ₹850 ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அது வந்து அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35, ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும். கொஸ்டின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். 1 hour உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். இதில் அப்ஜெக்டிவ் டைப்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும், டெஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், அதேமாதிரி ஜென்ரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு 170 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 160 minutes எக்ஸாம் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 160 minutes நடக்கும். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஸ்டின்ஸ் 25 மார்க்கில் வந்து கேட்பாங்க. 30 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பேங்க்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா 1900 வேக்கன்சிஸ் இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேக்கன்சிஸும், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1100 வேக்கன்சிஸ் இருக்குது. கனரா பேங்க்கில் மட்டும் உங்களுக்கு 1500 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 500 வேக்கன்சிஸும், இந்தியன் பேங்க்கில் இன்னும் வேக்கன்சிஸ் வந்து கால்குலேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபைனல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இங்கே வந்து 550 வேக்கன்சிஸும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் 504, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 161, யூகோ பேங்க் அண்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேக்கன்சிஸ் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7000 கிட்ட வேக்கன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாகவும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும் 1009, எஸ்டிக்கு 502, ஓபிசிக்கு 1816, இடபிள்யூஎஸ்க்கு 669, யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் 2719 வேக்கன்சிஸ் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருப்பூர் இங்கெல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும், மெயின் எக்ஸாமினேஷன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இங்கெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதோட ஃபைல் சைஸு, ஃபார்மேட் என்ன இருக்கணும், ஸோ இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸு இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் என்ன, ஃபைல் சைஸ் என்ன, ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் 13 உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 21, 2026 அந்த டேட் படி ஏதாச்சும் ஒரு டிகிரி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.